போகிறது? முக்கியமான விஷயத்த சொல்றா. ஒரு முக்கியமான அறிவிப்பு. அவங்க உங்க செல்போனை பத்திரமா வச்சுங்க, காணோன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. இதுவரைக்கும் எல்லா பந்தயத்திலையும் ஜெயிச்சு வெற்றினா என்னன்னு தோல்வினா என்னன்னு அறியாத எம்எல்ஏ அப்பாவான பருந்துகோவியின் ஜிம்கானா டீமும் செங்கோட்டையை சேர்ந்த ராமநாதன் அடக்கமா ஓரமா போய் உட்காருங்க. ஃபாதர் போட்டி ஆரம்பிக்க தயாரா இருக்காங்க. பெரியவங்க யாராவது பரிசு கொடுக்கலன்னா சர்ச்சுக்கு தானங்க அசிங்கம். பரிசு கொடுக்க கிறிஸ்டோ இல்லைன்னா நம்ம என்ன பண்றது ஃபாதர்? சைனா பானு வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான், கண்டிப்பா வருவாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். கர்த்தர் உங்களை கடாட்சித்து அருள்வார். வாங்க. நான் தெரியாம தான் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த பல்லு போன சிங்கம் எதுக்காக இப்போ வீராப்பா வந்திருக்கு? பரிசு கொடுக்க வர்றேன்னு சொன்ன மந்திரி வரல, அதனாலதான். நல்லா இருக்கு. ஒரு எதிரிக்கு இன்னொரு எதிரி பரிசு கொடுக்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப இந்த சமாதான பேச்செல்லாம் வேலைக்கு ஆகாது. உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு. வலது கையை இடது காலம் செயலிழந்து போன அப்புறமும் நீ என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனா நீ போட்டிருக்கிற கணக்கு நிச்சயம் தப்பாயிடும். என்ன ஜெயிக்க இன்னொருத்தம் பிறந்து வரணும். நான் கட்டாயப்படுத்தி தான் அவர் வந்தாரு. மன்னிச்சிருங்க ஃபாதர். நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிற என் பசங்களுக்கு பரிசு கொடுக்கறது ஒரு கை கால் விளங்காதவனா இருக்கிறத நானும் விரும்பல, என் பசங்களும் விரும்ப மாட்டாங்க. வர சொல்லிட்டு அவமானப்படுத்தி அனுப்புனா அது மரியாதை இல்லை. வேண்டாம் ஃபாதர், எனக்காக நீங்க அவமானப்பட வேண்டாம். நான் வேணா போயிடுறேன். நீ இன்னைக்கு ஆரோக்கியமா இங்க நின்றுட்டு இருக்கன்னா அதுக்கு நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கன்னு மறந்துடாத. என்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமும், ரத்த ஓட்டம் இல்லாத என்னோட கை காலோட ஊனமுற்ற வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் நீ என்னைக்கும் என் முன்னாடி எதிரியா வரக்கூடாதுன்னு என் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், பாதி செத்து போனவங்கிட்ட உன் வீரத்தை காட்டாத. உன் கூட சமமா போட்டி போட ஒரு நாள் கண்டிப்பா ஒருத்தன் வருவான். அப்ப நீ அவன்கிட்ட மோதி ஜெயிச்சு காட்டு. நான் உயிரோட இருந்தேன்னா உன்னை பார்க்க வரேன். என்னோட மீதி காலத்தை உனக்கு அடிமையா இருந்து கழிக்கிறேன். இங்க பாரு, என்னை அவமானப்படுத்தி அனுப்புறதுனால நான் தோத்துட்டேன்னு நினைக்காத. இப்பவும் உன்னை விட நல்லவங்கிற பேர் எனக்கு இருக்கு. பல்லும் நகமும் கொட்டி போனாலும் சிங்கம் என்னைக்கும் சிங்கம் தாண்டா. உனக்கு உடம்பு தான் தளர்ந்து போயிருக்கே தவிர மனசுல இன்னும் தைரியம் இருக்கு. பரவாயில்ல. என்ன தோக்கடிக்கணுங்கிற எண்ணத்தோட இங்க வந்துட்டு அது முடியாம போயிடுச்சேன்னு உன் மனசு துடிக்கிற துடிப்பு எனக்கு நல்லா கேக்குது. என்ன இருந்தாலும் என் பசங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கல்ல, சும்மா திரும்பி போக வேண்டாம். ஆனா ஒரு கண்டிஷன், இங்க சுத்தி இருக்கிற ஊர் மக்கள் முன்னாடி நீ என்ன தோக்கடிச்சா என் பசங்க உன் கையால பரிசு வாங்குவாங்க. ஒருவேளை நீ தோத்துட்டா நல்லா இருக்கிற உன் இடது கையை எடுத்துருவேன். என்ன போட்டிக்கு வரத்துக்கு தைரியம் இருக்கா? என்கிட்ட நேருக்கு நேர் மோத முடியாத நீ பாதி செத்து போன என்கிட்ட மோதணும்னு ஆசைப்படுற. உன் ஆசையை நிறைவேற்றுற. உன் சவாலை ஏத்துக்க நான் தயார்.